அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் டு அம்மி சேனல். இப்போது மட்டன் ஷாமி கபாப் எப்படி செய்கிறோம்னு பார்க்கலாம் வாங்க. கடலைப்பருப்பு, பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமுஅலைக்கும். கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டேன், 1 hour ஊற வச்சுட்டேன். இது போன்லெஸ் மட்டன் ஷாமி கபாப். அதுக்கு பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன், அது கடைசியில் சொல்கிறேன். இந்த பட்டை, ஏலக்காய், லவங்காய், பெரிய ஏலக்காய், ஜாப்பத்திரி, மஞ்சத்தூள், முழு தனியா, ஜீரகம், சோம்பு, இந்த பூ, இந்த இது கரம் மசாலா, இது எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கும். பருப்பு மட்டன்னு போட்டுடுவோம். 1/4 கிலோ மட்டன். காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய், 4 பச்சை மிளகாய், தக்காளி 1, இது புதினா, கொத்தமல்லி கடைசியில் போட்டுக்குவோம். தண்ணி 1 கிளாஸ் தண்ணி. வேக வச்சு ஆறு வச்சுட்டோம். இப்போ அரிக்க போகிறோம். மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள். எல்லாமே மொத்தமாக வேக வச்சோம் இல்லையா, மட்டனு, மிளகா, தனியா, கரம் மசாலா எல்லாம் போட்டோம். இது எல்லாம் இப்போ தண்ணி ஊற்றாமல் அரிக்க போகிறேன் பாருங்கள். அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக இல்லாமல் நல்லா கொஞ்சம் சைடுக்கு ஒரு குறை இருந்தால் பரவாயில்ல. இந்த பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ பொட்டுக்கடலையில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டிடுவேன். ஒரே ஒரு முட்டை போடுவேன். இப்போ நல்லா பிசிஞ்சிடுவேன். இது என்ன ஷேப்பில் வேணுமோ அது பண்ணிக்கணும். நான் இப்படி தான் பண்ணி விட்டுடுறது, ரவுண்டாக தான். இல்லைன்னா இந்த ஷேப்பு பண்ணலாம். இப்படி பண்ணுவோம். ஃபேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ ஒன்று பண்ணி அதில் போட்டு ஃப்ரை பண்ணும். கொஞ்சம் சூடாகணும், ரொம்ப சூடாகக்கூடாது. வாரம் செஞ்சிடுவோம். கறி வாங்கிட்டு வந்தால் கொஞ்சம் எடுத்து பசங்களுக்கு ஷாமி கபாப். எதுவுமே செய்யலைன்னா கூட நம்ம ஏதோ ஒரு ரசமோ, மிளகாய் கிள்ளி, சாம்பாரோ வச்சுட்டு இது ஆளுக்கு 2 பொரிச்சு சாப்பிட்டுடும். ஆஃப் பண்ணி எடுத்துரு. மட்டன் ஷாமி கபாப் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும்.